விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேலை தொழில் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பார்த்து வாழ்க்கையில எப்படினாலும் பணம் காசை சம்பாதிச்சு நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிரும், நம்மளும் செட்டில் ஆயிரணும் அப்படின்னு நம்ம நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். எதிர்பாராதமா ஏதாவது ஒரு விஷயத்துல பெரிய நஷ்டம், பெரிய இழப்பு ஏற்பட்டு கடன் பிரச்சனை மாட்டிக்குவோம். சில பேர்த்துக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைச்சி பெரிய அளவுல வாழ்க்கையில சம்பாதிச்சு லாபம் கிடைச்சி செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி உங்க வாழ்க்கையில எந்த வயதில் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசாபுத்தி நடக்கும் பொழுது லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும்? எந்த ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில கூட இருக்கும்போது உங்களுக்கு லாபம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும், யாரால ஏற்படும் அப்படின்றதான் இன்றைய பதில பார்ப்போம். உங்களுடைய தலை விதியின்படி, பிரம்மன் எழுதிய விதியின்படி லாப நஷ்ட கணக்கை பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2026 பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சனியோ அல்லது ராகு கேதுகளுடைய பிரச்சனையோ தொந்தரவோ உங்களுக்கு கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க மனசுல நினைக்கிற மாதிரி உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய வேலைகளை நீங்க செஞ்சுக்க முடியும். எந்த கிரகத்துடைய தடை உங்களுக்கு கிடையாது. மேலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடந்த குரு பயிற்சி கடகத்திற்கு வந்து உச்சமடைந்த குருவான் 9ஆம் வரை உங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குருவார்க்க கோடி நன்மை நடக்கும். இந்த 2026 விருச்சிக ராசி பிறந்தவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் நடந்தே தீரும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முறையில நீங்க கவனிக்க வேண்டியது தனக்காரகன், அதாவது 2ஆம் வீடு. அதுதான் குடும்பஸ்தானமும் கூட ஜோதிடத்துல. அப்போ விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு அப்படின்றது தனுசு, அதற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் மகர ராசியில் நீசம் அடைவார், அதாவது பலம் இழந்து போவார். கடக ராசியில் உச்சம் அடைவார். ஓகேங்களா? இப்ப கடக ராசியிலோ அல்லது கடக லக்னத்திலோ பிறந்தவங்க உங்க குடும்பத்திலோ அல்லது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு உறவாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அந்த கடகராசி அல்லது கடகலத்தில் பிறந்தவர்கள் மூலமாக வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். நீங்க சம்பாதிக்கிற வருமானம், லாபத்துல நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய விஷயத்துல அவர்களுடைய பங்கு, தொடர்பு நேரடியாகவும் மறைமுகமாகவோ இருக்கும். அதே போல உங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் நிச்சயம் உண்டு. அவர்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு ஒரு லாபங்கள், ஒரு பெனிஃபிட் என்றது கண்டிப்பா கிடைக்கும். தாய் அல்லது தாய் வழி உறவுகள் மூலமாக பெரிய அளவு நன்மைகள் கண்டிப்பா உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதற்கு அடுத்தபடியா வெளிநாடு யோகங்கள் அல்லது அரசாங்கம் தொடர்புடைய வேலை தொழில் விஷயத்துல பெரிய லாபங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒண்ணு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையோ தொழிலோ அல்லது தொழிலோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அல்லது தொடர்புடைய வேலை தொழில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எப்பொழுதுமே உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அந்த விதத்துல லாபங்கள் உண்டு. மேலும் இதற்கு அடுத்தபடியா 11ஆம் வீடு லாபஸ்தானம் ஜோதிடத்துல. விருச்சிகத்திற்கு 11ஆம் வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி. அந்த கன்னி ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் அதே கன்னியில் உச்சம் அடைவார். அப்போ விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில கன்னி ராசியில பிறந்தவங்க இருந்தாலும் உங்க குடும்பத்திலோ அல்லது நட்பு வட்டாரத்தில் இருந்தாலும் அவர்கள் மூலமாகவும் பெரிய லாபங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அப்ப இந்த 2 ராசிக்காரங்க, அதாவது கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க, ஸோ உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருந்தா அவர்கள் மூலமாக பணம் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பொருளாதார பிரச்சனையில, ஒரு கடன் பிரச்சனையில அல்லது பணப்பிரச்சனையில மாட்டி தவிக்கும் போது அவருடைய உதவி கண்டிப்பா இருக்கும். நீங்க தோற்று போய் நிற்கும் பொழுது உங்களை வெற்றி பெற செய்யக்கூடியவர்களாக அவங்க ஒரு பக்கம் இருந்துருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்தா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க, அவங்களுடைய தொடர்பை விட்டுறாதீங்க. மேலும் புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ நடக்கும் பொழுது அல்லது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும் பொழுது நீங்க என்ன ஒரு வேலை, என்ன ஒரு தொழில் பார்த்தாலும் அதுல பெரிய லாபங்கள் உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ மற்றும் டீச்சிங் லைன் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இந்த மாதிரி தொடர்பு இருக்கீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும்.
அதே போல வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல நீண்ட நாட்களாக ஒப்பந்தம் போட்டுக்குங்க, ஒரு கான்ட்ராக்ட், சரிங்களா, ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற விஷயங்களை நீங்க போட்டுக்குங்க. அதன் ரீதியாக பெரிய லாபங்கள் உங்களால பார்க்க முடியும், சரிங்களா. ஸோ இதை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிச்சுங்க. அதே போல வாய் வார்த்தைகளாக யாரும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி விட்டுறாதீங்க. சாட்சி பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு செயலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்து கொள்வது நல்லது. கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, பெரிய லாபங்கள் உங்களால பார்க்க முடியும் எல்லா துறைகளிலும் எல்லா வேலை விஷயத்துல. ஸோ அதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டுக்குரிய, அதாவது தனுசுக்கு அதிபர் குரு மகர ராசியில் நீசம் அடைவார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மகரம் என்பது நீசம் அடைகிறது. அது நீசம்னா ஒன்றுமில்லாமல் பலம் இழந்து போவது. அப்போ விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில மகர ராசியிலோ அல்லது மகர லக்னத்திலோ பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களால் ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும், குணத்துல நல்லவங்களா அவங்களுக்கு உதவி பண்ணாலும், அவங்களுடைய உதவி பெரிய அளவு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது. அவங்க கூட இருக்கும்போது பெரிய இழப்பு, லாஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சனி திசையோ அல்லது வேறு கிரகத்தின் திசை நடக்கும்போது சனி புத்தியோ நடந்தா அந்த காலகட்டத்தில் திடீர் பொருள் இழப்பு, திடீர்னு ஒரு பொருள் டேமேஜ் செய்யறது, தொலைஞ்சு போறது, திருடு போறது போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டு அதுல பெரிய இழப்புகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் கண்டிப்பா உண்டு. ஸோ இதுலலாம் நீங்க கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்கணும், ஓகேங்களா. இதற்கு அடுத்தபடியா விருச்சிகத்திற்கு 11ஆம் வீடு கன்னிக்கு அதிபதி புதன். அந்த புதன், அந்த லாபஸ்தான புதன் 5ஆம் வீடான மீனத்துல நீசம் அடைவார். அப்போ அங்க பலம் இழந்து போவார். அப்போ மீன ராசியிலோ அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ரொம்ப உங்களோட பாசமா அன்பு கருணையோட எப்படி இருந்தாலும் சரி, அவங்களாலேயும் உங்களுக்கு சில இழப்புகள், பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் உருவாகும் பண ரீதியான. அப்போ இந்த 2 ராசிக்காரங்க, அதாவது மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க, இவர்கள் நல்லவர்களாகவே உங்களுக்கு இருந்தாலும் அவர்களால் ஏதேனும் ஒரு பண இழப்பு உங்களுக்கு ஏற்படும். அல்லது நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி, நஷ்டம், இழப்புக்கு அவங்க நேரடியாகவும் மறைமுக காரணமா இருந்துருவாங்க, சரிங்களா. மிக முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்க இந்த காதல் தோல்வி, காதலால என்னுடைய வேலை இழந்தேன், நான் கல்யாணத்தால என்னுடைய வேலை இழந்தேன், படிப்பை இழந்தேன் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். அப்ப கல்யாண வாழ்க்கை, காதல் சம்பந்தமான விவகாரத்தால உங்களுடைய படிப்பு, வேலை தொழிலை இழப்பதற்கு, மாற்றுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா. அதே போல உங்களுடைய வாரிசுகள், பிள்ளைகளால எதிர்பாராத நஷ்டங்கள், விபத்தால பெரிய பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்கும்போது பிரேக்கப் ஏற்படுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் வர்றது, திருமண வாழ்க்கையில பெரிய இழப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ சனி திசையோ அல்லது சனி புத்தியோ அல்லது குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க புதிய முதலீடு, வேலை தொழில கூடுதல் கவனம் அப்படின்றத கண்டிப்பா வச்சுக்கணும். இல்லைன்னா பெரிய இழப்பு, நஷ்டம் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குரு திசை அல்லது சனி திசை காலகட்டங்களில் சொத்துக்களால் ஏமாற்றப்படுவது அல்லது உறவுகளால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப உண்டு, சரிங்களா. ஸோ அதனால அந்த திசாபதி நடக்கும்போது பேராசை, பெருநஷ்டம் கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு வாக்கியம் பொருந்தும். அப்போ அந்த திசாபதி நடக்கும்போது கண்டிப்பா கவனத்தோடு இருக்கணும். இருப்பது போதும் கிடைப்பது போதும்ன்றதை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நஷ்டம் ஏற்படக்கூடாது, வாழ்க்கையில எனக்கு நல்ல நிலைமையில பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண் தெய்வங்கள் தான். அந்த பெண் தெய்வங்கள்ல சப்தகன்னிமாருடைய வழிபாடுகள், எல்லா சிவாலயங்களும் 63 நாயன்கள் இருக்கக்கூடிய இடத்துல இறுதியாக சப்தகன்னிமார் 7 கன்னிமார் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்களை புதன்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ சென்று அந்த 7 கன்னிமார்களுக்கும் கண்டிப்பா செந்தாமரை மலர் சாற்றி வணங்குவது ரொம்ப சிறப்பு. குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு, சரிங்களா. ஸோ கண்டிப்பா அந்த 7 பேருக்கும் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரும்போது பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பிட்டு வாரத்தில் ஒரு முறையாவது, அதாவது திங்கட்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ செஞ்சுட்டு வாங்க, அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது குறிப்பிட்டு வளர்பிறை பஞ்சமி திதி என்று செய்து விட்டு வாருங்கள். இந்த வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமா பொருளாதார பிரச்சனை, திடீர் பண இழப்பு அப்படின்றது உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். அப்படி பண ரீதியாக அல்லது திடீர் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, பணவரவை இந்த கன்னிமார்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். ஸோ தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.